அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த பதிவில் காண்பது ஒரு முனிவரை பற்றித்தான். யார் அந்த முனிவர்? அவர் என்ன செய்தார்? அவர் பெயர் என்ன? தன் வருங்கால மனைவிக்காக தன் பாதி ஆயுளை ஏன் கொடுத்தார்? பாம்பு இனங்களை அழித்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் எப்படி வந்தது? பாம்பின் மேல் ஏன் இவ்வளவு கோபம் அந்த முனிவருக்கு? பாம்பு இனங்களை அழித்தாரா இல்லையா? இப்படி எண்ணற்ற நிகழ்வுகளை இந்த பதிவின் மூலம் காண்போம். ஒருமுறை தேவலோக மங்கையான மேனகைக்கும் விஸ்வபாசுக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தையை அவர்கள் இருவரும் பூலோகத்தில் இருந்த தூலதேசி என்ற முனிவரின் ஆசிரமத்திற்கு அருகில் விட்டு சென்றனர். அப்போது அந்த இடத்திற்கு வந்த தூலகேசி முனிவர் கீழே கிடந்த குழந்தையை எடுத்து பிரம்மத்வாரா என பெயரிட்டு அன்போடு வளர்த்து வந்தார். காலங்கள் உருண்டோடியது. திருமண வயதை அடைந்த பிரம்மத்வாராவுக்கு ருரு முனிவரை திருமணம் செய்ய முடிவெடுத்தனர். ருரு முனிவர் பிரமதி மற்றும் பிரதாபி என்ற தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர். ருரு முனிவருக்கும் மற்றும் பிரம்மத்வாராவுக்கும் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் பிரம்மத்வாரா தனது வீட்டின் முற்றத்தில் வாசல் பெருக்கிக் கொண்டிருந்தாள். அப்போது முற்றத்தில் ஒரு பாம்பு படுத்திருந்ததை பார்க்காமல் அதன் மீது கால் வைத்து விட்டாள். உடனே அந்த பாம்பு அவளை கொத்தியது. உடனே பாம்பின் விஷம் உடம்பு முழுவதும் பரவி அவள் அதே இடத்தில் இறந்து போனாள். இதை அறிந்த ருரு முனிவர் பிரம்மத்வாராவின் வீட்டிற்கு வந்து தனது வருங்கால மனைவி இறந்து கிடப்பதை கண்டு கடும் கோபமுற்றார். விரைந்து ஆற்றங்கரைக்கு சென்று தனது புண்ணிய செயல்களின் பலனால் பிரம்மத்வாரா உயிருடன் இல்லாவிட்டால் பாம்பு இனங்களை அழித்து தனது உயிரை துறப்பதாக சபதம் செய்தார். ருரு முனிவர் தனது வருங்கால மனைவிக்கு தனது ஆயுளில் பாதி கொடுத்து அவளுக்கு உயிரை கொடுத்தார். ஆனால் வருங்கால மனைவி உயிரோடு இருப்பதை நினைத்து சந்தோஷப்படாமல் அவளை கொன்ற பாம்பு இனங்களை அழித்தே ஆக வேண்டும் என்று அவருடைய லட்சியமாக இருந்தது. அதனால் பாம்பு எப்போதெல்லாம் அவரின் கண்ணில் படுகிறதோ அப்போதெல்லாம் கையில் ஒரு விறகை வைத்து பாம்பை கொல்வார். ஒரு சமயம் ருரு முனிவர் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது வழியில் ஒரு பாம்பை கண்டார். உடனே அவர் வேகமாக கையில் விறகு எடுத்துக்கொண்டு பாம்பை தாக்க தொடங்கினார். அந்த தாக்குதலில் காயமடைந்த பாம்பு பிராமணரை பார்த்து, "ஓ பிராமணரே, நீ ஏன் என்னை கொல்ல நினைக்கிறாய்? நான் விஷம் இல்லாதவன். நான் மற்ற பாம்புகளைப் போலவாயிருக்கிறேன்" என்று கேட்டது. அதற்கு முனிவர் தன்னை பற்றியும் தன்னுடைய சபதம் பற்றியும் எடுத்து கூறினார். மேலும் ஒரு பாம்பு பேசுவதை இதுவரை பார்த்திராத முனிவர் அந்த பாம்பிடம் "உண்மையை சொல், நீ யார்?" என்று கேட்டார். அதற்கு அந்த பாம்பு, "நான் ஒரு பிராமணன். எனக்கு கெச்சர் என்ற ஒரு நண்பன் இருந்தார். கெச்சர் மிகவும் மதவாதி, உண்மையுள்ளவர் மற்றும் அவரும் ஒரு பிராமணர் ஆவார். ஒரு சமயம் நான் ஒரு கயிற்றால் போலியான பாம்பை உருவாக்கி கெச்சரை ஏமாற்ற நினைத்து அவர் அருகே அந்த பாம்பை எறிந்தேன். அந்த நேரத்தில் யாகத்தில் அமர்ந்திருந்த கெச்சர் போலியான பாம்பை பார்த்து திகிலடைந்தார். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு பயத்தால் பேச்சே வராமல் நின்றார். பிறகு அது சாதாரண கயிறு என்பதை கண்டறிந்தவுடன் என்னை நோக்கி கோபமாக வந்தார். "ஒரு கயிற்றை பாம்பாக மாற்றி என்னை பயமுறுத்தி விட்டாய். அதனால் நீயும் ஒரு பாம்பாக கிடவாய்" என்று சாபமிட்டார். என் தவறை உணர்ந்ததும் என் நண்பனிடம் நீண்ட நேரம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்தேன். பின்னர் மனமிறங்கிய என் நண்பர் எதிர்காலத்தில் ருரு என்ற முனிவரின் வருங்கால மனைவியை பாம்பு கடித்து இறந்து போவாள். தன்னுடைய மனைவியின் நிலைக்காக பாம்புகளை கொல்வதாக ருரு முனிவர் சபதம் எடுப்பார். ஒரு நாள் அவர் "உன்னை கொல்லும் போது நீ விடுதலை பெறுவாய்" என்று சாப விமோசனம் வழங்கினார் என்று பாம்பு தன் முழு கதையையும் கூறி முடித்தது. அதோடு, ஒரு முனிவருக்கு வன்முறை என்பது கூடாது. எனவே நீங்கள் இதனை கைவிட்டு அகிம்சையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் என் நண்பர் கூறியபடி என்னை விடுவிக்க நீங்கள் தீ மூட்ட வேண்டும் என்று கூறியது. முனிவரும் அதை ஏற்றுக்கொண்டு அவ்வாறே செய்ய பிராமணர் பாம்பின் வாழ்க்கையிலிருந்து விடுபட்டார். ருரு முனிவரும் பாம்பை கொல்வதை நிறுத்திவிட்டு தன்னுடைய இயல்பான வாழ்க்கையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார். சில நாட்கள் கடந்ததும் ருரு முனிவருக்கும் பிரம்மத்வாராவுக்கும் இனிதே திருமணம் நடந்தேறியது. மனைவியை சரியாக கவனித்துக் கொள்ளாத மற்றும் சந்தோஷமாக பார்த்து கொள்ளாத சில ஆண்களுக்கு மத்தியில் தன்னுடைய வருங்கால மனைவிக்காக தன் ஆயுளில் பாதி வழங்கியவர், தன் வருங்கால மனைவியை பாம்பு சீண்டியதால் பாம்பு இனங்களையே அழிக்க நினைத்தவர், தன் மனைவிக்காக எதையும் செய்ய நினைக்கும் இந்த ருரு முனிவரின் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க போடும் ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ.